நஞ்சில்லா உணவு என்பதை தாண்டி நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்வதால் திருவண்ணாமலை இயற்கை வேளாண் சந்தை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தும் இயற்கை வேளாண்மை சந்தை பற்றி விவசாயிகள் பகிர்ந்து கொள்ளும் தகவல்களை கேட்கலாம். இயற்கையா இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நுகர்வோர்களுக்கும் கிடைக்கணும்ன்ற வகையில இந்த சந்தையை நடத்திட்டு இருக்கோம். இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து நெல் வகைகள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்ற எல்லாமே பொருட்களாக நுகர்வோர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டோம். இயற்கையில் விளைந்த பொருட்களை எல்லாருக்கும் பயன்பெறணுன்ற நோக்கத்தோட இந்த சந்தையை நடத்திட்டு இருக்கோம். இந்த சந்தையில பாத்தீங்கன்னா முழுக்க இயற்கை விவசாயிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மதிப்பு கூட்டு பண்ணுறவங்க, தின்பண்டங்கள், அதுமாரி வீட்டு உபயோகப் பொருட்கள்லேருந்து எல்லா பொருட்களும் உற்பத்தி பண்ணுறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்களும் எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பாக இந்த சந்தை செயல்பட்டு இருக்கு. பெரியவங்கலேருந்து குழந்தைகள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாரம்பரிய அரிசி வகைகளில் தின்பண்டங்களும், அவல் வகைகள், முக்கியமாக பழங்கள், காய்கறிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சந்தையாக இருக்குது. நான் ஒரு பாரம்பரிய விவசாயிங்க. பாரம்பரிய நெல் ரகங்களை அரிசியாக்கி மதிப்பு கூட்டி அரிசியாகவும் விற்கிறவங்க, அப்புறம் கஞ்சி மிக்ஸு, இட்லி மிக்ஸாகவும் விற்கிறவங்க. அதுமாரி சிறுதானியங்கள், தினை, வரகு, சாமை, குதிரை வலி, அது போன்ற தானியங்களை பச்சரிசியாகவும் அதை பாயில் பண்ணி புழுங்கல் அரிசியாகவும் கொடுக்குறோங்க. இது நவரான்னு சொல்லிட்டு, இது கேரளா ரைஸ். இது நவரா இது நவரக்கிழி ஒருத்தரம் கொடுப்பாங்க. இது மெடிசனல் ரைஸ். இது கேன்சருக்கு ஒரு சிறந்த அரிசி. முட்டி, கை கால் வலி, சக்கரை வியாதி இதெல்லாம் இல்லாமல் பண்ணோம். இது பாரம்பரிய ரக அரிசியிலே ரொம்ப சிறப்பான அரிசி. இது பாரம்பரிய ரக அரிசி எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். மேக்ஸிமம் தேங்காய் எடுத்து தேங்காய் எண்ணெய் குளியல் சோப் பண்ணுறேன், மூலிகை குளியல் சோப்பு. பாரம்பரிய அரிசிங்க எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கருப்பு கவுனி, கருடன் சம்பா, காட்டு யானம், ரத்தசாலி, கருங்குருவை, தங்க சம்பா. அந்த அரிசியிலேருந்து மதிப்பு கூட்டல் பொருள்னு சொல்லிட்டு முறுக்கு, பொருளுங்காய் உருண்டை, எல்லடை, அதில் இட்லி தோசை மிக்சிங்கு, சத்து மாவு, உளுந்து கஞ்சி மாவு, அந்த மாதிரியும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இயற்கை விவசாய சந்தை நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் நிறையா இருந்தது. நாங்கள் இதை வாங்கிட்டு போய் டெய்லி வீட்டில் சாப்பிடுவோம். டெய்லி நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களே. நாங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் இங்கே எவ்ரி மந்த்க்கு ஒரு வாட்டி வருவோம். இந்த கடையில் தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நிறையா ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே விதைகள்லாம் இருக்கும், பப்பாளி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், அரிசி வகைகள், அவல் வகைகள் எல்லாருமே இருக்கும்.